அகதா கிறிஸ்டியின் தி பிளைமவுத் எக்ஸ்பிரஸ். அத்தியாயம் 1. கடற்படை அதிகாரி அலெக்ஸ் சிம்சன் நியூட்டன் அபோட் ரயில் நிலைய நடைமேடையில் இருந்து பிளைமவுத் எக்ஸ்பிரஸின் முதல் வகுப்பு பெட்டிக்குள் ஏறினார். ஒரு போர்ட்டர் கனமான சூட்கேஸுடன் அவரை பின்தொடர்ந்தார். அவர் அதை மேலே உள்ள அடுக்கில் வைக்க முயன்றார். ஆனால் அந்த இளம் மாலுமி அவரை தடுத்தார். வேண்டாம், அதை இருக்கையிலேயே விடுங்கள், நான் பிறகு மேலே வைத்துக் கொள்கிறேன், இந்தாங்கள் என்றார். நன்றி ஐயா. தாராளமாக டிப்ஸ் பெற்ற போர்ட்டர் அங்கிருந்து சென்றார். கதவுகள் படார் என்று சாத்தப்பட்டன. ஒரு கம்பீரமான குரல் கத்தியது. பிளைமவுத் மட்டும் செல்லும். டார்க்குவே செல்ல விரும்புவோர் இங்கே மாறவும். அடுத்த நிறுத்தம் பிளைமவுத். பின்னர் விசில் ஒலிக்க ரயில் மெதுவாக நிலையத்தை விட்டு நகரத் தொடங்கியது. லெப்டினன்ட் சிம்சன் அந்த பெட்டியில் தனியாகவே இருந்தார். டிசம்பர் மாத குளிர்காற்று வீசியதால் அவர் ஜன்னலை மேலே ஏற்றி மூடினார். பின்னர் ஏதோ ஒரு வாசனையை உணர்ந்து நெற்றியை சுருக்கினார். என்ன ஒரு மனம்! அது அவருக்கு மருத்துவமனையில் இருந்த அந்த நேரத்தையும் அவரது காலில் செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையும் நினைவூட்டியது. ஆம், குளோரோஃபார்ம், அதுதான். அவர் ஜன்னலை மீண்டும் கீழே இறக்கிவிட்டு என்ஜினை பார்த்தபடி இல்லாமல் முதுகு காட்டியபடி இருக்கும் இருக்கைக்கு மாறினார். தனது பையிலிருந்து ஒரு புகைக்குழாயை எடுத்து பற்ற வைத்தார். சிறிது நேரம் அவர் ஏதும் செய்யாமல் வெளியே இருட்டை பார்த்தபடி புகைப்பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். கடைசியாக தன்னை தயார்படுத்தி கொண்ட அவர் சூட்கேஸை திறந்து சில காகிதங்களையும் இதழ்களையும் எடுத்தார். பிறகு சூட்கேஸை மூடிவிட்டு அதை எதிரே இருந்த இருக்கைக்கு அடியில் தள்ள முயன்றார். ஆனால் முடியவில்லை. ஏதோ ஒரு தடை அதை தடுத்தது. சற்று பொறுமையின்மையுடன் அவர் இன்னும் பலமாக தள்ளினார். ஆனாலும் அது பாதி தூரம் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. ஏன் இது உள்ளே போக மாட்டேன் என்கிறது என்று முணுமுணுத்தவாறு அதை முழுவதுமாக வெளியே இழுத்து குனிந்து இருக்கைக்கு அடியில் உற்று பார்த்தார். சிறிது நேரத்தில் ஒரே அலறல் சத்தம் அந்த இரவு நேரத்தில் எதிரொலித்தது. அபாய சங்கிலி வேகமாக இழுக்கப்பட்டதால் அந்த பெரிய ரயில் தயக்கத்துடன் நின்றது. அத்தியாயம் 1 முடிந்தது. அகதா கிறிஸ்டியின் தி பிளைமவுத் எக்ஸ்பிரஸ். அத்தியாயம் 2. நண்பா என்றார் பாய்ரோ, இந்த பிளைமவுத் எக்ஸ்பிரஸ் மர்மத்தில் நீ மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இதை படி. அவர் மேஜையின் குறுக்கே என்னிடம் வீசிய கடிதத்தை நான் எடுத்தேன். அது சுருக்கமாகவும் நேரடியாகவும் இருந்தது. அன்புள்ள சார், உங்கள் வசதிக்கு ஏற்ப மிக விரைவில் என்னை வந்து சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் உண்மையுள்ள எபினேசர் ஹாலிடே. இதற்கும் அந்த மர்மத்திற்கும் உள்ள தொடர்பு என் மனதிற்கு தெளிவாக தெரியவில்லை. அதனால் நான் பாய்ரோவை வினவலுடன் பார்த்தேன். அதற்கு பதிலாக அவர் செய்தித்தாளை கையில் எடுத்து சத்தமாக வாசித்தார். நேற்றிரவு ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்துள்ளது. பிளைமவுத் திரும்பிக் கொண்டிருந்த ஒரு இளம் கடற்படை அதிகாரி தனது பெட்டியின் இருக்கைக்கு அடியில் இதயத்தில் குத்தப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் உடலை கண்டெடுத்தார். அந்த அதிகாரி உடனடியாக அபாய சங்கிலியை இழுத்ததால் ரயில் நிறுத்தப்பட்டது. 30 வயது மதிக்கத்தக்க விலை உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்த அந்த பெண் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. பிறகு இது வந்துள்ளது. பிளைமவுத் எக்ஸ்பிரஸில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பெண் கௌரவத்திற்குரிய திருமதி ரூபர்ட் கேரிங்டன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இப்பொழுது தெரிகிறதா நண்பா? ஒருவேளை உனக்கு தெரியவில்லை என்றால் நான் இதை சொல்கிறேன். திருமதி ரூபர்ட் கேரிங்டன் திருமணத்திற்கு முன்பு அமெரிக்காவில்
ஸ்டேல் கிங் ஹாலிடேயின் மகள் ஃபிலோசி ஹாலிடே ஆவார். அவர் உங்களை வர சொல்லியிருக்கிறாரா? அற்புதம். கடந்த காலத்தில் நான் அவருக்கு ஒரு சிறிய உதவி செய்தேன். பத்திரம் தொடர்பான விவகாரம். ஒரு முறை நான் ஒரு ராஜரீக பயணத்திற்காக பாரிஸில் இருந்தபோது மேடம் ஃபிலோசியை எனக்கு அறிமுகம் செய்தார்கள். ஒரு அழகான இளம்பெண். அவளிடம் அதிகம் செல்வம் இருந்தது. அதுதான் சிக்கலை ஏற்படுத்தியது. அவள் ஒரு மோசமான விவகாரத்தில் சிக்கிக்கொள்ள பார்த்தாள். அது எப்படி? கவுண்ட் டி லா ரோஷ்ஃபூர் என்று ஒருவன். அவன் மிகவும் மோசமானவன். நீ சொல்வது போல பேட் ஹேட். ஒரு இளம் பெண்ணை கவரத் தெரிந்த ஒரு ஏமாற்றுக்காரன். அதிர்ஷ்டவசமாக அவளது தந்தை அதை சரியான நேரத்தில் மோப்பம் பிடித்தார். அவளை அவசரமாக மீண்டும் அமெரிக்காவிற்கு அழைத்துச் சென்றார். சில வருடங்களுக்கு பிறகு அவளுடைய திருமணத்தை பற்றி கேள்விப்பட்டேன். ஆனால் அவளுடைய கணவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொன்னேன், கேள்விப்பட்ட வரை கௌரவத்திற்குரிய ரூபர்ட் கேரிங்டன் ஒன்றும் நல்லவர் அல்ல. பந்தய களங்களில் தனது பணத்தையெல்லாம் அவர் கிட்டத்தட்ட தீர்த்துவிட்டார். மாமனார் ஹாலிடேயின் டாலர்கள் சரியான நேரத்தில் அவருக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பார்ப்பதற்கு வசீகரமான நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்ட, ஆனால் முற்றிலும் மனசாட்சியற்ற ஒரு இளம் அயோக்கியனுக்கு இணையாக வேறு ஒருவரை கண்டுபிடிப்பது கடினம். பாவம் அந்த பெண். அவளுக்கு சரியான இடம் அமையவில்லை. அவர் அவளை விட அவளது பணத்தின் மீதுதான் ஈர்ப்பு என்பதை ஆரம்பத்திலேயே வெளிப்படையாக தெரிந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் உடனே ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்ததாக நான் நம்புகிறேன். சமீபத்தில் ஒரு முறையான சட்டப்பூர்வ பிரிவினை ஏற்பட போவதாக வதந்திகளை கேள்விப்பட்டேன். மிஸ்டர் ஹாலிடே ஒன்றும் முட்டாள் அல்ல. அவர் அவளது பணத்தை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்து இருப்பார். இருக்கலாம். எப்படி இருந்தாலும் மிஸ்டர் ரூபர்ட் கடும் பணம் நெருக்கடியில் இருப்பதாக சொல்லப்படுவது எனக்கு தெரிந்த உண்மை. எனக்கென்னவோ தோன்றுகிறது. உனக்கு என்ன தோன்றுகிறது? என் அருமை நண்பா, அப்படி என் மீது பாயாதே. உனக்கு இதில் ஆர்வம் இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. நாம் இருவரும் சென்று திரு ஹாலிடேயை சந்திப்போம். அத்தியாயம் 2 முடி.